எல்லாருக்கும் நமஸ்காரம். ஓம் சக்தி பராசக்தி. என்னோட இஷ்ட தெய்வம், என்னோட வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம், என் உயிராக இருக்கிற தெய்வம் என் கருமாரி திருவேற்காடு ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன். என் கனவுல வந்து நீ எனக்கு என்ன பண்ண போறேன்னு கேட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் மடிப்பிச்சை ஏந்தி உங்களுக்கு என்னால் முடிஞ்ச காணிக்கையை நான் தரமானேன். அந்த நாள் இன்னைக்கு இவங்க பாரதி ஸ்ரீதர் வந்து இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு உங்க ஆத்தாக்கு கூட நிச்சயமா வந்து கடகட கடகன்னு திருப்பணி வேலை நடக்கும் அப்படின்னாங்க. அரங்காவலர் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இன்னைக்கு வரலாமான்னுட்டு. கண்டிப்பா வாங்க, திருப்பணி முடிய இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. நீங்க எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா எங்க ஆத்தால சீக்கிரமா கொண்டு வந்து அவ இடத்துல உட்கார வச்சு பெருசா கும்பாபிஷேகம் பண்ணணும். அதை பார்க்கணும் நிறைய ஆசை இருக்கு. உங்களால முடிஞ்சது இன்னைக்கு எனக்கு மடிப்பிச்சா ஏதாவது கொடுத்தீங்கன்னா நான் எங்க ஆத்தால கொண்டு போய் சமர்ப்பிப்பேன். காலையில 6 மணிலேருந்து நான் மடிப்பிச்சை ஏந்திக்கிட்டு வரேன். இப்போ என் கோயில் வாசல்ல நின்று கேட்க போறேன். எல்லாரும் உங்களால முடிஞ்சதை கொடுங்க. எங்க ஆத்தாளுக்கு உங்க எல்லாரோட கைங்கரியமும் அங்க வந்து சேரும். எல்லாருமே உங்க குடும்பத்துல சந்தோஷமா இருப்பீங்க, சுபிட்சமா இருப்பீங்க. அது இந்த ஆத்தாவோட வாக்கு. நன்றி. அம்பாலே எனக்கு கடவுளை வந்து சொன்னதுனால இந்த அம்மன் கோயில் வாசல்லே வந்து மடிப்பிச்சை ஏந்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு கிடைக்கிற காசு எல்லாமே அம்பாளுக்கு அப்படியே கொடுத்துட்டு போனோம். அந்த வழியா இந்த வழியா போக முடியாது. இந்த வழியா வீடியோக்காரங்க அப்படி போங்க. போயிடுங்கம்மா, நிக்கிறீங்க. சரி, போட்டவங்க எல்லாம் அப்படியே ஓரமா போயிருங்க. மடிப்பிச்சை ஏந்தின அத்தனை காசையும் கொண்டு வந்து அப்பாவுக்கு செலுத்தியாச்சு. எங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்பாவுக்கு என்னால் முடிஞ்ச கைகறி பண்ணிங்கன்னா திருப்பதி கடவுள்